ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி ஒரு பீட்ரூட் ஜாம் வீட்டில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக அதை பிள்ளைங்கள் செஞ்சு கொடுத்துட்டு பிள்ளைங்க ரொம்ப சுவையாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு நான் பீட்ரூட்டை வந்து நல்லா ஃபைன் கிரேட்டரை வச்சு நான் கிரேட் பண்ணி எடுத்துக்கிடுறேன். ஸோ எந்த கிரேட்டர் உங்களுக்கு ஃபைனாக கிரேட் பண்ணுமோ அந்த கிரேட்டரை வச்சு எடுத்துக்கோங்க. இந்த கிரேட்டரை நம்ம கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கிடுவோம் அந்த பீட்ரூட் எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த வாட்டரே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ரொம்ப வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு கொஞ்சோண்டு பிஞ்ச் ஆஃப் உப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் டேட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ளேவருக்கு. ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஓப்பன் ஃப்ளேமில் கொஞ்சம் அச்சி வெல்லம் நீங்கள் வந்து ஸ்வீட்னருக்கு ஏற்ப நீங்கள் போட்டுட்டு நல்லா மீடியம் ஹீட்டில் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாம் வந்து நல்லா கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா, நீங்கள் ஸ்பூனில் எடுத்து நீங்கள் உங்கள் கை வச்சு பார்க்கும் போது அது ஒட்டாமல் இருக்கணும். அது வந்து இந்த 2 லைனும் சேராமல் இருக்கணும். அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கீழே கேஷ்யூவை டாஸ் பண்ணி அதை இதுக்குள்ளே பீட்ரூட்டோட போட்டிங்கன்னா உங்கள் பிள்ளைங்க நல்லா யம்மியாக என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாது.